This week, we have 3 very interesting webinars lined up for you, and we hope you can make it to the one that interests you the most. The first one is all that you need to know about bonds. The second one will discuss the pension scheme, OPS versus UPS versus NPS. And the last and final one will discuss SIP versus lump sum. We hope to see you all there. டூ-வீலர் சேல்ஸ் ஏறுது, மற்ற ஆட்டோ எல்லாம் இறங்குது. ஏன்? ஆட்டோ இண்டஸ்ட்ரி கடந்த ஒரு வருடமாக பங்குச்சந்தையில் கொண்டாடப்பட்ட ஒரு செக்டர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஆட்டோ ஆன்சிலரி ஸ்டாக்ஸ்க்கு இருக்கக்கூடிய நிறுவன மதிப்பை நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. யூஸ்வலாக ஆட்டோ ஆன்சிலரி ஸ்டாக்குக்கு ஆட்டோ மேஜர்ஸினுடைய மதிப்பை விட குறைவான ஒரு மதிப்பு தான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு 12 PE கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோ ஆன்சிலரிக்கு 4லேருந்து 6 PE தான் கொடுப்பீங்க. ரேராக தான் அந்த ஓஇஎம்மாக இருக்கக்கூடிய டாடா, பஜாஜ், ஹீரோ, ஹோண்டா, டொயோட்டா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு கிடைக்கிற மதிப்பு ஒரு ஆன்சிலரிக்கு கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்னா மேபி ஒரு பாஷுக்கு கிடைக்கும், இல்லை ஒரு ZFக்கு கிடைக்கும். அதாவது அந்த அளவு டெக்னாலஜி எட்ஜு உள்ள கம்பெனிஸ், அவங்கள யாராலும் அசைக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிறுவனங்களுக்கு அந்த மாதிரி நிறுவன மதிப்பு கிடைக்கும். பட் இப்போ பார்க்கும்போது ஆட்டோ ஆன்சிலரின்னு பார்த்தா உடனே அதுக்கு ஒரு ஹை PE கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை லாஸ்ட் 1 இயரில் உருவாகியிருக்கு. ஆனால் என்றைக்குமே ஆட்டோ ஆன்சிலரி ஆட்டோ மேஜர்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மதிப்பிடப்பட வேண்டும். ஒன்று டொமஸ்டிக் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா டொமஸ்டிக் ஆட்டோ மேஜர்ஸ்க்கும் அவங்களுக்கும் நீங்கள் கார்லேட் பண்ணணும். குளோபல்னால் குளோபலுக்கும் இந்த வெண்டாருக்கும் நீங்கள் கார்லேட் பண்ணலாம். ஆகஸ்ட் மாத டேட்டா நமக்கு மேஜர்ஸ் கிட்டேருந்து 1ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா 2-வீலர் கம்பெனி, கார் கம்பெனி, ட்ரக் கம்பெனி எல்லாரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு குட் நியூஸுக்கு வருவோம். குட் நியூஸ் என்னென்னா, ஓவராலாக 2-வீலர் இண்டஸ்ட்ரி வளர்ச்சி 10% ஆகஸ்ட் மாதத்தில் அடைஞ்சிருக்கு. இதுக்கு நிறைய காரணங்களுக்கு போன வருஷம் பேஸ் எஃபெக்ட் இருக்கலாம், போன வருஷம் அந்த மாதம் குறைவான வளர்ச்சி இருந்திருக்கலாம். பட் அப்பவும் இந்த டேட்டா பாயிண்ட் ஒரு சாதனை தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் மொத்த இண்டஸ்ட்ரியும் வளர்ந்துருக்கா அப்படின்ற கேள்விக்கான சிம்பிள் ஆன்சர் இல்லை என்பது தான். ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி நெகட்டிவாக வளர்ந்துருக்கு. கெஸ் பண்ணுங்க அது என்ன கம்பெனின்னு? ராயல் என்ஃபீல்டு. ராயல் என்ஃபீல்டு ஆகஸ்ட் மாதத்தில் 73,629 வாகனங்கள் தான் விற்றுருக்காங்க. 5% போன ஆண்டு இதே மாதம் இருந்த விற்பனையை விட குறைவு. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 350cc அண்ட் பிலோ உள்ள செக்மெண்ட்டில் ராயல் என்ஃபீல்டு ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ ஹையர் பவர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் விற்குது, ப்ரீமியம் வெர்ஷன்ஸ் எல்லாம் விற்குது. ஆனால் என்ட்ரி லெவல் ப்ராடக்ட்ஸ் அல்லது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவ்வளோவா விற்கலை. ஏன்னா நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு, நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது, போட்டி சூழல் அதிகமாக இருக்குது. அப்போ யங்ஸ்டர்ஸுடைய ப்ரிஃபரன்ஸ் ராயல் என்ஃபீல்ட்லேருந்து வேறு பக்கம் போகுதோன்ற ஒரு சந்தேகம் தான் இந்த டேட்டா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் ஒரு நுகர்வோராக இருந்தால் இன்றைக்கும் 350cc ராயல் என்ஃபீல்டாக வாங்குவீங்களா அல்லது வேறு வண்டியை வாங்குவீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக போடுங்க. உங்களுடைய பிராண்ட் பர்செப்ஷன் என்ன? ராயல் என்ஃபீல்ட் பிராண்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம். மற்றவங்க அதை பார்த்து இன்னும் அந்த கம்பெனியை பற்றி ஒரு நல்ல அசஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்தது ஹீரோ மோட்டார்ஸ். இந்த கம்பெனி ஆகஸ்ட் மாதம் 4,92,263 2-வீலர்ஸை விற்றுருக்காங்க. 5% தான் சேல்ஸ் க்ரோத். ஸோ ராயல் என்ஃபீல்டு -5% சேல்ஸ் க்ரோத் தான், ஹீரோ +5%. பட் இதை விட ஹையர் க்ரோத் பண்ண 2 கம்பெனிஸ் இருக்காங்க. 2 கம்பெனியும் ஒரே சேல்ஸ் க்ரோத் காமிச்சிருக்காங்க. ஒன்று ஹோண்டா மோட்டார் சைக்கிள்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ், ரெண்டாவது டிவிஎஸ் மோட்டார் 13% சேல்ஸ் க்ரோத். ஹோண்டா 5,38,852 2-வீலர் விற்றுருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார் 2,89,073 வாகனங்களை விற்றுருக்காங்க. சென்ற ஆண்டை விட இதே மாதத்தில் 13% அதிகமாக விற்றுருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல மாதம். ஆனால் யாருக்கு பெஸ்ட் மந்த்னு நினைக்கிறீங்க? கரெக்ட், யூ கெஸ்ட் இட் ரைட். பஜாஜ் ஆட்டோ 2,08,621 வெஹிக்கிள்ஸை விற்றுருக்காங்க இந்த மந்தில். நம்பர் வைஸ்
அது குறைவாக இருந்தாலும் வளர்ச்சி வந்து 30%. பஜாஜினுடைய அட்வான்டேஜ் என்னென்னா எல்லாமே நிறைய ப்ரீமியமைஸ்டு சேல்ஸ். ஸோ அவங்களுக்கு எண்ணிக்கை அளவில் ஹீரோவோடவோ அல்லது ஹோண்டாவோடவோ குறைவாக இருந்தாலோ லாப அளவில் அது வந்து வேற மாதிரி இருக்குன்றது தான் உண்மை. ஸோ பஜாஜுக்கு இந்த மாதம் ஒரு கம்பேக் மந்த். பஜாஜ் இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா பாயிண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அவங்க ஓலாவுடைய சேல்ஸை தாண்டக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க எலக்ட்ரிக்கில். ஸோ எலக்ட்ரிக்கில் அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா பாயிண்ட். சேத்தாக்குன்னு ஒரே ஒரு மாடல் வச்சுருக்காங்க, அவ்வளோதான், ஒரே ஒரு பிராண்ட் ராதர். அதே போல் பஜாஜ் வந்து இப்போ சிஎன்ஜி அண்ட் எலக்ட்ரிக் இது ரெண்டும் சேர்த்து ஒரு போர்ட்ஃபோலியோவாக வச்சு அதில் வந்து 1 லட்சம் வாகனம் விற்க போகிறோன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. சிஎன்ஜி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அடுத்த சில மாதங்களில் அது நடக்குதாங்கிறத நம்ம க்ளோஸாக ட்ராக் பண்ணுவோம். ஸோ டூ வீலர் பொறுத்த வரைக்கும் ஓவரால் க்ரோத் காட்டின ஒரு இண்டஸ்ட்ரி. பட் ஆட்டோலேயே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண ஒரே செக்மெண்ட் அப்படின்னாக்கா அது டூ வீலர் தான். காருக்கு வந்தால் ரொம்ப சராசரியான பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா கம்பெனியுமே நெகட்டிவ் க்ரோத். மாருதியில் ஒரு சின்ன நெகட்டிவ் க்ரோத், டாடா மோட்டார்லேயும் ஒரு சின்ன நெகட்டிவ் க்ரோத், எல்லா கம்பெனிலையுமே ஒரு நெகட்டிவ் க்ரோத் இருக்குது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனரி என்வாரன்மெண்ட்டில் நிறைய பேர் கார் பர்ச்சேஸை போஸ்ட்போன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க மந்த்லி பட்ஜெட்டில் ரொம்ப டைட்டாக இருக்குது, இப்போ எதுக்கு ஒரு இஎம்ஐயை சேர்த்துக்கணுன்னு மக்கள் மைண்டில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நம்ம குறைக்கவே இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும்னு வட்டி விகிதத்தை கூட்டின ரேட்ஸை நம்ம குறைக்கவே இல்லை. இனி வட்டி விகிதங்கள் குறைஞ்சா தான் என்னை பொறுத்த வரைக்கும் கார் சேல்ஸில் இன்னொரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் வரும். அது வரைக்கும் என்ன ஆகும்னாக்கா லோவர் எண்ட் பிராண்ட் விற்காது, என்ட்ரி லெவல் கார்ஸ் எதுவுமே விற்காது, ஸ்மால் காம்பேக்ட்ஸ் எல்லாம் விற்காது. ஒன்லி ப்ரீமியம் எஸ்யூவி தான் நிறையா வித்துட்டு இருக்கு. அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா M&Mனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு ஆகஸ்ட்டில். ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மர்னா அதை நம்ம M&M அப்படின்னு ஆகஸ்ட் சேல்ஸ்லேருந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஆட்டோ இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு முக்கியமான அங்கம் என்று சொல்லப்படுகின்ற சிவி செக்மெண்ட், கமர்ஷியல் வெஹிக்கிள், ட்ரக்கு, பஸ், இது ரெண்டும் அந்த செக்மெண்ட்டில் இருக்கும். ஏஷியர் மோட்டரை பொறுத்த வரைக்கும் வெறும் 1% வளர்ச்சி தான் இந்த காலகட்டத்தில் காட்டியிருக்காங்க, ஸ்ட்ரகிளிங். அசோக் லேலண்டை பொறுத்த வரைக்கும் 14,463 வாகனங்கள் விற்றுருக்காங்க, -7%. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 27,207 வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க, -15%. இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்லேயே வளரக்கூடிய ஒரே கம்பெனி டெய்ம்லர் பென்ஸ். அந்த கம்பெனி தான் டெய்ம்லர் இந்தியா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஒரகடமில் அவங்க ஃபேக்ட்ரி இருக்குது. அவங்க வளர்ச்சிக்கான ஒரு கான்ஃபிடென்ஸையும் வெளிப்படுத்துகிறாங்க, வளர்ச்சியும் காட்டுறாங்க. ஸோ ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா டெய்ம்லர்னால இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இதில் கம்பெனி அளவில் பார்த்தீங்கன்னா மாருதி ப்ரீமியமைசேஷனால் ப்ராஃபிட் க்ரோத்தில் ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க. டாடா மோட்டார்ஸ் ப்ராடக்ட் மிக்ஸும் மாறுது, சேல்ஸ் க்ரோத்தும் இல்லை. எப்படி பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். கம்பெனியினுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு முழுக்க ஜேஎல்ஆர் தான் டிரைவராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டொமஸ்டிக் நல்லா பண்ணல. இனி வரும் மாதங்களையும் இந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம க்ளோஸாக ட்ராக் பண்ணோங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது டூ வீலரை பொறுத்த மட்டும் இப்போதைக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். மான்சூன் இப்போ நல்லா இருக்குது. ஸோ அறுவடைக்கு அப்புறம் மறுபடியும் ரூரல் டிமாண்ட் வரும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன். அதையும் நம்ம க்ளோஸாக ட்ராக் பண்ணோம். ஓவராலாக நம்ம ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் ஒரு வருஷம் முன்னாடி இருந்த புல்லிஷ்னஸ் இன்றைக்கி இருக்கக்கூடாது அப்படின்றதா இன்றைக்கி டேட்டா சொல்லக்கூடிய தரவு. காஷியஸாக இருக்கணும், அதிக மதிப்பீடு கொடுத்து வாங்குறத தவிர்க்கணும். எந்த கம்பெனிஸ் ப்ராஃபிட் க்ரோத்தை நல்லா காட்டுவாங்களோ, யாருக்கு வால்யூம் க்ரோத் மறுபடியும் திரும்புமோ அந்த கம்பெனிஸில் மட்டும்தான் நம்ம பார்வையை செலுத்தணும். அதையும் சரியான மதிப்பீட்டில் வாங்கணும். ஓவராலாக இன்வெஸ்டர்ஸுக்கு ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃப்ரீ ரன் கிடச்சிது ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு. இனிமே சோதனை கட்டம் ஆரம்பிக்கக்கூடும் என்பது இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய விற்பனை டேட்டா சொல்லக்கூடிய ஒரு தரவு. இதில் அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட்டையும் நான் சொல்கிறேன். இந்த விற்பனையும் டீலர்ஸ் மேலே இவங்க நிறைய பாரத்தை ஏற்றிருக்காங்க, சுமையை ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறது போல ஒரு இம்ப்ரெஷனை நம்ம கொடுக்குது. அப்போ டீலர் மாதம் இவங்க விற்கிற வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு இருந்து அவங்களால விற்க முடியலாம். ஏதோ ஒரு பாயிண்டில் மேலும் கம்பெனிஸ்க்கு கிடைக்கக்கூடிய விற்பனையில் பாதிப்பு வரலாம். ஸோ டீலர்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு காலியாகணும். எப்படியாவது கம்பெனிஸ் வந்து டீலர்ஸோடு சேர்ந்து அங்கே டீலர் எண்டில் இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் கிளியர் பண்ணணும். அது தீபாவளிக்குள்ளே பண்ணாங்கன்னா தான் அடுத்த வருஷமாவது மறுபடியும் வளர்ச்சி பாதைக்கு போக முடியும். ஸோ
ஆட்டோக்கு இது ஒரு டஃப் டைம். ஆனால் ஒரு விஷயங்க, எப்போ டஃப் டைம் வருதோ அப்போ தான் டஃப் கம்பெனிஸ் நிலைச்சு நின்று தங்களுடைய தரத்தை நிலைநாட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் நாம் இப்போ போய்கொண்டிருக்கும் நேரம். இந்த நேரத்தில் நாம் இணைந்து பயணிப்போம். எந்த கம்பெனி ஜெயிக்கிறது என்பதை பார்த்து உணர்ந்து புரிந்து கொள்வோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.